ரைட். நான் லாஸ்ட் கிளாஸில் இந்த இடத்துல நிற்பட்டினோம். அடுத்த விஷயம் பார்ப்போம். ஒரு சார்பினுள் உட்புகுத்தப்படும் களவீச்சானது ஆரம்ப களமுகவரியையும் இறுதி களமுகவரியையும் கொண்டதாகும். ரைட். ஒரு செல் ரேஞ்ச் வந்து களவீச்சானது வந்து எந்த களத்தில் வந்து ஆரம்பிக்குதோ அதே எந்த களத்தில் முடிவடையுமோ அந்த களத்திலேயும் களமுகவரியை வந்து கொண்டதாக தான் இந்த செல் ரேஞ்ச் காணப்படும். ரைட். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ரைட் இப்படி ஒரு செட் இது இல்லைனா செல் ரேஞ்ச் செலக்ட் பண்ண ஈக்குவல் C4 ரைட். அதே மாதிரி ஒரு களவீச்சு செல் ரேஞ்சுன்னு சொன்னால் நாங்கள் கோலம் மார்க் போட்டு H4 செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்க்கலும் இந்த களவீச்சில் ரைட் ஆரம்ப களத்திட களமுகவரியும் இறுதி களத்திட களமுகவரியும் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது எங்களுக்கு பார்க்கணும். ரைட். அதுதான் அந்த விஷயம் சொல்ல வாரீங்க. A1 A2 A3 அப்படி என்று ஒவ்வொன்றான ப்ளஸ் பண்ணுறதை விட ஈக்குவல் SUM சம் என்ற எங்களோட சார்ஃபை பயன்படுத்தினாங்க. முதலாவது களமுகவரியையும் இறுதி களமுகவரியையும் உள்ளீடு செய்வதனூடாக வந்து ஒரு களவீச்சை வந்து தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். ரைட். உரு 7.2 மூலம் காட்டப்பட்டுள்ள பணித்தால் உள்ள சூத்திரங்களை பயன்படுத்தி சார்புகளை உருவாக்குன்னு சொல்லுகிற. ரைட். லெட்ஸ் சி. சார்பினை பயன்படுத்தக்கூடிய பல்வேறு சந்தர்ப்பங்கள் பற்றி அறிவோம். SUM சார்ஃப் சம் சார்ஃபு. ரைட். உதாரணம் வந்து பார்க்கலீங்க சூத்திரம் என்று தரப்பட்டிக்கு சம் A1 B1 C1 A1 B1 C1 A1 மற்றும் B1 A1 B1 மற்றும் C1 ஆகிய களங்களது பெருமானங்களின் கூட்டுத்தொகை 12. ரைட். இந்த சூத்திரத்தை நாங்கள் அதாவது A1 என்று சொன்னால் இந்த செல் அதே மாதிரி B1 ரெண்டா இது C1 ரெண்டா இது அப்போ 6 2 4 எல்லாம் கூட்டினா 12 ஆன்சர் வரும். அது சரி. சம் A1 C1 A1 C1 A1 C1 சொன்னால் A1 பார்க்கலாம் இங்கே C1 2 நாளையும் கூட்டினா எங்களுக்கு ஆன்சர் வந்து ரைட். சம் A1 to C1 ரைட். A1லிருந்து C1 வர அப்போ ஒரு களவீச்சு அப்போ நடுவுலைக்கும் செலக்ட் ஆகிப்படும். ரைட். ஆரம்பமும் இறுதியும் தானே காணப்படும் ஒரு களவீச்சில். அப்போ 2 6 4 எல்லாம் கூட்டினா 12 ஆன்சர் வரும். என்ன மட்டும் பார்க்கலும் சம் A1 to C1 எஸ் A1 to C1 சொன்னால் A1லிருந்து B1 அதே மாதிரி C1 இவரை செலக்ட் ஆகிடுச்சு. கமா பண்ணி B2 செலக்ட் பண்ணிக்கிறாங்க B2. ரைட். அப்போ இது ஸோ 6 2 4 3 சேர்த்து கூட்டினா எங்களுக்கு ஆன்சர் 15 என்ற ஆன்சர் எங்களுக்கு வரும். ரைட். அடுத்தது சொல்லிக்கிற வந்து சம் B1 C2 ஸோ B1 அதே மாதிரி C2 ஸோ இது ஒரு செல் ரேஞ்ச். அப்போ B2 C2 மட்டும் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு பார்க்கலும் இந்த C1ம் அதே மாதிரி B2வும் செலக்ட் ஆகும். இந்த விஷயம் கிளியர் தானே? டவுட் என்ன சரி இருந்தால் கேளுங்க இடையில. அப்போ ஸோ இந்த 6 4 3 7 இந்த 4 விஷயமும் வந்து கூட்டப்படும். அப்போ 7 3 10 அதே மாதிரி 6 4 10 மொத்தம் வந்து 22 ஆன்சர் எங்களுக்கு வரும். ரைட். அடுத்த விஷயம் தந்திக்கிற வந்து ஈக்குவல் சம் ரைட் A1 to A3 ரைட். A1 அதே மாதிரி A3 இது ஒரு செல் ரேஞ்ச். ஸோ A2 ஆட்டோமேட்டிக்காக செலக்டட். ரைட். அடுத்து கமா பண்ணி நம்ம தந்திக்கிற C1 to C3 C1 அப்போ C3 அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்களோட C2 வந்து செலக்ட் ஆகிப்படும். ரைட். அப்போ எங்களுக்கு பார்க்கணும் இங்கே 6 செல்ஸ் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிக்கு 6 செல்ஸ். ரைட். 2 5 5 அப்போ அங்கே 12 அதே மாதிரி இங்கே 12 7 4 அப்போ 24 28 35 என்ற ஆன்சர் வந்து எங்களுக்கு வரும். இந்த விஷயத்தை இந்த ப்ராக்டிக்கல் நாங்கள் செஞ்சு பார்த்தோம். இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்த வந்து சம் என்று சொல்லப்படக்கூடிய சார்ஃபு கூட்டுறதுக்காக நாங்கள் வந்து பயன்படுத்துக அது ஒவ்வொரு வகையில் நாங்கள் பயன்படுத்தியாலும் இங்கே சார்ஃபுகள் நாங்கள் வந்து செல் ரேஞ்ச் அதாவது களவீச்சு செலக்ட் பண்ணுற முறைகள் பல வகையில் இங்கே செலக்ட் பண்ண முறைகள் காட்டப்பட்டிருக்கு. இது தெளிவு தானே? ரைட். குயிக்காக யார் சரி ஓகே பண்ணால் அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அடுத்த விஷயம் வந்து எவரேஜ் சார்ஃபு. ரைட். முதலாவது நாங்கள் சம் படித்தோம். ரெண்டாவது நாங்கள் படிக்க போகிறோம் வந்து
எவரேஜ் என்ற சார்பு. எவரேஜ்னு சொன்னால் ஆங்கிலத்தால் எவரேஜ்னு சொல்லப்படுது வந்து நாங்கள் சராசரி என்ற விஷயத்தை நாங்கள் ஆங்கிலத்தால் வந்து எவரேஜ் என்று சொல்கிறோம். ரைட், என்ன சவுண்ட் கிளியர் தானே? சவுண்ட் ஓ சார். ரைட், அப்போ எவரேஜ் என்ற விஷயத்துக்கு போம். எவரேஜை பார்க்கலும் எங்களுக்கு சராசரி காணுறதுக்காக நாங்கள் சராசரின்னு சொன்னால் என்னென்னு படிச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா ஒரு எத்தனை விஷயங்களை நாங்கள் கூட்டுறோமோ அந்த கூட்டப்பட்டு வர மொத்தத்தை எத்தனை விஷயத்தை கூட்டப்பட்டோ அதால் பிரிக்கும். அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு 5 பாடங்களோட மார்க்ஸ் புள்ளிகளை நாங்கள் வந்து கூட்டினோம்னு சொன்னால் அந்த வார மொத்தத்தை 5ஆல் பிரித்தா வாரது தான் எங்களோட சராசரின்னு படிச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் அதை சராசரி காண்றதுக்கு கூட்டணும், அதுக்கப்புறம் மர பிரிக்கணும், அப்படி 2 ஸ்டெப் நிறைய செய்ய வேண்டிய வேலைகளுக்கு. ஆனால் எங்களுக்கு எக்ஸலை பொறுத்த வரைக்கும் எங்களோட வேலைகள் வந்து இலகுப்படுத்தி தரப்பட்டேக்கு. அப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம், நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்கிறேன். ரைட், மார்க்ஸ் 1 அதே மாதிரி மார்க்ஸ் 2 அதே மாதிரி மார்க்ஸ் 3 அண்ட் மார்க்ஸ் 4 அண்ட் மார்க்ஸ் 5. ரைட், முதலாக மார்க்ஸ் 1 வந்து எங்களுக்கு தரப்பட்டிக்கு 68, அதே மாதிரி மார்க்ஸ் 2 வந்து 90, மார்க்ஸ் 3 வந்து 85, மார்க்ஸ் 4 வந்து 36, மார்க்ஸ் 5 வந்து 100. ரைட், இப்போ எங்களுக்கு இதில் டோட்டல் காண சொல்லி வந்தால் நாங்கள் டோட்டல் நடிச்சுட்டு ரைட், எங்களோட ஃபார்முலா எங்களுக்கு தெரியும், ஈக்குவல் சம் ப்ராக்கெட் ஓப்பன், அதே மாதிரி செல் ரேஞ்சை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ரைட், ப்ராக்கெட் க்ளோஸ், B12 to F12 செலக்ட் பண்ணிட்டோம். ரைட், என்ட்ரு பண்ண எங்களுக்கு டோட்டல் வரும். எங்களுக்கு இப்போ தேவையான விஷயம் வந்து எவரேஜ் சராசரி காணணும். சராசரி காணணும்னு சொன்னால் மெனுவலாக காணுறேன்னா இந்த டோட்டலை வந்து நாங்கள் 5 பாடம் வைக்கிறதால 5ஆல் பிரிக்கணும். ரைட், 5ஆல் பிரித்தா எங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொன்னால் இங்கே மெனுவலை நாங்கள் பார்க்கும்போது ரைட் எங்களுக்கு 75.82 தான் வரும். ரைட், இப்போ நாங்கள் இதெல்லாம் இவ்வளோ சுற்றி வந்து செய்யாமல் ஏன்னா டிரெக்டாக வந்து எவரேஜ் மட்டும்தான் காணணும். டோட்டல் தேவையில்லை என்ற கட்டத்தில் பார்க்கலும். ரைட், எவரேஜ் இதுக்கான எங்களோட சார்பு தான் சமன் எவரேஜ் ப்ராக்கெட் ஓப்பன், எந்தெந்த புள்ளிகள் வேணுமோ அவ்வளோக்குமான செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணோம். ரைட், ஓகே, டன், செலக்டட், ப்ராக்கெட் க்ளோஸ்ன்னு என்ட்ரு பண்ணால் எங்களோட எவரேஜ் சராசரி வந்து 75.82 ஆன்சர் வந்து டிரெக்டாக வந்துடும். மற்ற டோட்டல் பார்த்தபடி சுற்றி வர வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இஸ் இட் கிளியர்? எவரேஜ்கான்றது ஓகேயா? இதுக்கான ஃபார்முலா இங்கே பார்க்கலாம். ரைட், இங்கே தரப்பட்டிக்கு அட்டவணையை பார்ப்போம். ரைட், எவரேஜ் A1, B1 அதே மாதிரி C1, A1 B1 C1 இங்கே பார்க்கலும். நான் இந்த ஷீட்டை வந்து வேற வச்சு கொடுத்தேன் ஈஸி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், என்னோட புக்கில் பார்க்கலும் தரப்பட்டிக்கு எவரேஜ் A1 B1 C1ன்னு சொல்லி. ரைட், A1ன்னு சொல்ல வந்து இது. ரைட், A1ன்னு சொன்னால் இது, அதே மாதிரி B1 C1 இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நாங்கள் எவரேஜ் கொடுத்தோம்னு சொன்னால் 3 டைம் கூட்டுத்தொகை எங்களுக்கு தெரியும் 12. 12 நாங்கள் 3ஆல் பிரித்தா எங்களுக்கு ஆன்சர் வந்து 12 3ஆல் பிரித்தா 4 என்ற ஆன்சர் வரும். ரைட், இது 4.0 எங்களுக்கு ஆன்சர், ஏனெண்டா தசம் 100. ரைட், ஸோ 4.0 எங்களுக்கு சராசரி வரும். ரெண்டாவது தரப்பட்டிக்கத்தை பார்க்கலும் A1 to C1. ரைட், இங்கே செல் ரேஞ்ச் ஒன்று வீச் ஒன்று தரப்பட்டிக்கு அதை நாங்கள் பார்த்துருக்கோம். ரைட், A1 to C1, A1 அதே மாதிரி C1. செல் ரேஞ்சில் வந்து A1 C1 வந்தால்
ஒட்டோவா வந்து இந்த B1 என்று செலக்ட் ஆகும். ஒட்டோவா இந்த B1 என்ற விஷயம் செலக்ட் ஆகும். ஒட்டோவா C1 என்ற விஷயம் செலக்ட் ஆகும். அப்போ அதுடையும் கூட்டுத்தொகை 12 வரும். ஸோ 12 3ஆல் பிரித்தா எங்களுக்கு ஆன்சர் வந்து 4 என்ற ஆன்சர் வரும். மூணாவது விஷயம் தரப்பட்டிக்கு எவரேஜ் A1 to C1, A1 to C1, A1 C1, ஸோ B1 செலக்டட். அடுத்து வந்து B2வை வந்து கமா அடித்து B2 மட்டும், ஸோ B2 செலக்ட் பண்ணிட்டேன். 12ஓட 3 கூடுது, ஸோ 15 மொத்தம். அப்போ அதை 4ஆல் வகுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆன்சர் வந்து 3.75 என்ற ஆன்சர் வந்து வரும். ரைட். அடுத்த தரப்பட்டிக்கு B1 to C1, B1 to C1, ரைட். B1 ஓகே, அதே மாதிரி C2. ஸோ ஒட்டோவா செலக்ட் ஆகிற ஒரு விஷயந்தான் இந்த C1ம் இந்த B2வும் இவங்க வந்து ஒட்டோவா செலக்ட் ஆகும் செல் ரேஞ்சுக்குள்ளே. அப்போ 4 டைம் கூட்டுத்தொகை எங்களுக்கு தெரியும் 20. ஸோ 20 வந்து 4ஆல் பிரித்தா எங்களுக்கு ஆன்சர் வந்து 5 ஆன்சர் வந்து வரும். ரைட். ரைட். அடுத்த விஷயம் பார்க்கலாம். எவரேஜ் A1 to A3, ரைட். A1 அதே மாதிரி A3. அப்போ எங்களுக்கு A2 வந்து செலக்டட். அதே மாதிரி கம்மா C1 to C3, C1 C3, ஸோ இந்த C2 இதுவும் செலக்ட் ஆகி. ஆகவே மொத்தம் கூட்டுத்தொகை வந்து எங்களுக்கு வரும் 5 12 24, அதே மாதிரி 31 என்ற ஆன்சர் வரும். ரைட். எல்லாம் கூட்டினா 31, சாரி 28, 37 என்ற ஆன்சர் எங்களுக்கு வரும். அப்போ அதை நாங்கள் வந்து 6ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 5.83 என்ற ஆன்சர் எங்களுக்கு வரும். ரைட். இதுதான் சராசரி காணுவதற்கான சமன்பாடு. நான் மிச்சம் குயிக்காக விளங்கப்படுத்திட்டு போகிற வந்து இதில் எல்லாமே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. ரைட். டவுட் இருந்தால் உங்களுக்கு வந்து இடையில கேட்டுக்கொள்ளணும். சராசரி பெருமானங்களுக்கான பெறுபேறுகள் பெரும்பாலும் தசமதானங்கள் கிடைக்கப்பெறும் அப்பேறு. ரைட். நாங்கள் பார்த்த ஒரு விஷயந்தான் மேலே எல்லாம் வந்து தசத்தில் தான் தரப்பட்டீங்க. ரைட். 4 வந்தாலும் 4.00 ரைட். அப்போ சராசரி பெருமானங்களுக்கான பெறுபேறுகள் பெரும்பாலும் தசமதானங்கள் கிடைக்கப்பெறும். அப்பேறுகளை உள்ளடக்கிய களங்களில் தேவையான தசமதானங்களை பெற்றுக்கொள்ள அவற்றை வடிவமைப்பு செய்து கொள்ள வேண்டும். ரைட். ஒரு விஷயம் இங்கே கவனிச்சுக்கோங்க. இங்கே 75.8 சொல்லி தரப்பட்டீங்க. ரைட். நான் இதை ஒரு தேவையானதுக்காக வேண்டிய உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு மார்க்ஸில் சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணுறேன். 20, அதே மாதிரி 20, அதே மாதிரி 20, 40, 60. ரைட். எங்களோட ஆஃபீஸ் 2010 காணப்படுற எக்ஸலை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து தசம் டிஃபால்ட்டாக தசம் வரும். பட் இங்கே பார்க்கலும் வந்து தசம் வந்து வரல. ரைட். முழு நிறைவெண்ணு வந்தேன்னு சொன்னால் இங்கே தசம் வரல. ரைட். ஆனால் எனக்கு தசம் வேணும் 32.00 தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்களே பார்க்கலும் இங்கே. ரைட். நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்களோட ஹோம் டேப்பில் நம்பர்ஸ் என்ற பிரிவில் இங்கே தசம் 0, அதே மாதிரி இன்க்ரீஸ் டெசிமல், அதே மாதிரி டிக்ரீஸ் டெசிமல் 2 விஷயம் தரப்பட்டீங்க. ரைட். இப்போ நான் இங்கே இன்க்ரீஸ் டெசிமல் கொடுக்குறேன். அப்போ எங்களுக்கு பின்னால் 0 வருது. எங்களுக்கு பின்னால் எத்தனை தசமத்துப்புறம் எத்தனை 0 வேணுமோ அவ்வளோக்கு நான் இன்க்ரீஸ் பண்ண எங்களோட 0ங்களோட தொகை வந்து அதிகரித்து கொண்டு போகும். ரைட். எனக்கு தேவையில்லை. ரைட். டிக்ரீஸ் பண்ணி விட்டோம்னா முழு எண்ணில் வரும். ரைட். உதாரணத்துக்கு நான் அதிட புள்ளியை வந்து 45 மாற்றிட்டேன். அதே மாதிரி இங்கே 37. ரைட். இப்போ பார்க்கலும் எங்களோட எவரேஜ் வந்து 36 தரப்பட்டேக்கு. ஆனால் எங்களோட டவுட் வந்து 36.0 இல்லை வேறொரு இலக்கமாக வருமா. ஸோ நாங்கள் வந்து எங்களோட தசம் டெசிமலை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறோம். எஸ், அது வந்து 36.40 இல்லை 36.4. ரைட். அதாவது மட்டம் தட்டிய பெருமானம் தான் இங்கே நாங்கள் மட்டம் தட்டின வர மாதிரி தான் இங்கே காட்டப்படும். தசத்தை இல்லாமாக்கினேன்னு சொன்னேன். ரைட். உதாரணத்துக்கு நான் ஒரு இலக்கம் போடுறேன்.
ரைட், இதே பார்த்துருப்போம். 36.4 தானே. ஸோ இங்கே இன்க்ரீஸ் அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கொள்ளும் நம்ம ஒரு விஷயம். ரைட், இங்கே கவனிக்கலும் உங்களுக்கு, இங்கே கவனிக்கலும் நான் மட்டம் தட்டும் போது ஒரு இலக்கம், ரைட், உதாரணத்துக்கு 35.9 வந்தோம்னு சொன்னால் அது அந்த மட்டம் தட்டும் போது நாங்கள் அதை 35 போடுவோம். அதே மாதிரி 35.4 வந்தாலும் நாங்கள் 35 தான் போடுவோம். ஆனால் 35.5 சொல்லி வந்தால் நாங்கள் அதை என்னென்று போடுவோம்? குயிக்காக யாராவது ஆன்சர் பண்ணுங்கள். 35.4 வந்தால் நாங்கள் 35 தான் போடுவோம். அதே மாதிரி 35.5 வந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? மெட்ஸ் படிச்சுக்கிறதானே, மட்டம் தட்டல். யாருக்கு ஆன்சர் பண்ணல? எஸ், 36 நாங்கள் போடுவோம். அதே ப்ரொசஸ் தான் இங்கே நடக்குது பார்க்கலும். உதாரணத்தை நான் ஒரு இலக்கம் அடிக்கிறேன். ஒரு இலக்கம் வந்து 36.4 அடிக்கிறேன். அடிச்சுட்டு எனக்கு வந்து இங்கே தசம் தேவையில்லை, முழு எண்ணில் தான் வரணும்னு சொல்லினா தசத்தை வந்து டெசிமலை வந்து நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 36 இருக்குது. ரைட், இந்த நம்பரோட பெருமதியை 36.5 மாற்றுறேன். மாற்றினாத தசத்தை டிக்ரீஸ் பண்ணுறேன். பார்க்கலும் எங்களோட இலக்கம் வந்து 37 மாறி. ரைட், எங்களோட மெட்ஸில் என்ன ப்ரொசஸ் நடக்குதோ மட்டம் தட்டத்தில் அதே ப்ரொசஸ் இங்கே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் டெசிமல் ஆப்ஷன்லேயும் வந்து நடக்கும். ஸோ இந்த எவரேஜ் வந்து 36.4 என்ற காரணத்தால் வந்து இங்கே நாங்கள் டெசிமல் பெருமானங்களை வந்து டிக்ரீஸ் பண்ணோம்னு சொன்னால் 36 அப்படியே வருது. ரைட், ரைட், இங்கே பார்க்க இப்போ எங்களோட எவரேஜ் வந்து 38.62 ஜென்ரேட் ஆகி, பட் எனக்கு வந்து தசத்தில் வந்து எவரேஜ் வாங்கினேன். ரைட், அப்போ நான் வந்து டெசிமலை வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறேன். டிக்ரீஸ் பண்ண எங்களோட எவரேஜ் வந்து 39 மாற்றப்பட்டிக்கு. ரைட், அப்போ நாங்கள் இந்த ஹோம் டேபிள் இருக்கிற நம்பர்ன்றத்தில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இந்த ஐக்கனை பார்த்துங்க. இதன் மூலம் வந்து எங்களுக்கு எங்களோட பெருமானங்களோட தசமதான பெருமானங்களை வந்து மாற்றீடு செஞ்சு கொள்ளும். ரைட், நெக்ஸ்ட் விஷயம். ரைட், அடுத்த தரப்பட்டிக்கு வந்து மெக்ஸ் என்ற சார்பு. ரைட், நான் நினைக்கிறேன் மெக்ஸ் மின்னலை நாங்கள் சம்மெல்லாம் பார்த்துட்டோமண்டு. இதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்துட்டோமா? இல்லை அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ரைட், நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். ரைட், நான் ஃபேமிலியில் நினைக்கிறேன். மெக்ஸ் ஆர் ஃபேம் என்னன்னு சொன்னால் வந்து தரவு தொகுதி உண்டு. ரைட், தரவு தொகுதி ஒன்று எங்களோட எக்ஸலில் தரப்படும் போது அதில் அதிகூடிய பெருமானமுடைய அதிகூடிய பெருமானமுடைய அந்த ஒரு தரவை வந்து தெரிவு செய்து தான் இந்த மெக்ஸ் என்ற விஷயம். ரைட், இப்போ நாங்கள் அதை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணிப்போம். ரைட், ரைட், நான் எக்ஸலில் பார்க்கலும் இந்த இடத்துல வந்து 45 அதே மாதிரி 64 78 அதே மாதிரி 99 பெருமானங்கள் டைப் பண்ணுவோம். ரைட், இப்போ இங்கே இப்போ 4 தரவுகள் தான் தரப்பட்டு நாங்கள் கற்பனை செஞ்சுக்கலாம் வந்து இங்கே ஒரு 100 தரவு காணப்படுன்னு சொல்லி. ரைட், அப்போ நிறைய தரவு ஈக்குவலங்களுக்கு இது தான் பெரிய பெருமானம் என்று தெரிவு செய்து மிச்சம் கஷ்டம். ரைட், அதால் தான் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ரைட், எங்களுக்கு ஒரு சார்பு தரப்பட்டிக்கு ஏற்கனவே நாங்கள் சம் படித்தோம், அதே மாதிரி எவரேஜ் படித்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல B25 என்ற செல்லில் வந்து இங்கே தரப்பட்டிக்கு மேலே தரப்பட்டிக்கு இந்த பெருமானங்களில் எது பெரிய பெருமானமோ அதை தெரிவு செய்யும். ஸோ நான் இங்கே சார்பு அடிக்கிறேன் ஈக்குவல், எல்லா சார்புக்கும் முன்னால் நாங்கள் சமன் அடிக்கணும். ஈக்குவல் எங்களோட பெரிய பெருமானத்தை காணுவதற்கான மேக்ஸிமம் வெளியூவை காணுவதற்கான சார்பு வந்து மெக்ஸ். ஸோ மெக்ஸ் அண்ட் என்டர் பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன், இவை தான் தரவு இந்த நாளும் தான். ஸோ சிலெக்ட் அண்ட் bracket close enter.
இந்த 4 தரவுலையும் வந்து மிக ரைட் மேக்ஸிமம் வெளியுடைய தரவு வந்து 99ன்றதை இங்கே காட்டுறேன். உதாரணத்துக்கு நான் இந்த 64ன்றதை 101 மாற்றினேன். பார்க்கல மேக்ஸிமம் வேல்யூ வந்து 101ஆக மாறிக்கு. ரைட், இதுதான் மிக்ஸ்டு ப்ராசஸ். ரைட், நீங்கள் தரப்பட்ட உதாரணத்தை வச்சு நாங்கள் இதை செஞ்சு பார்ப்போம். முதல்ல வந்து மெக்ஸ் A1 B2 C1 A1 B2 C1 என்று தரப்பட்டிக்கு. ரைட், A1 அதே மாதிரி B2 அதே மாதிரி C1. இங்கே A1 B2 C1 என்று வந்து எங்களோட சார்பில் தரப்பட்டிக்கு. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த B1ம் A2ம் C7ம் ஒட்டோவா வந்து செலக்ட் ஆகுமா இல்லையா? குயிக்காக யாராவது ரிப்ளை பண்ணுங்க. அப்புறம் தான் எங்களுக்கு அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகலாம். யாராவது குயிக் ஆன்சர் பண்ணுறீங்களா? இல்லாட்டி ஒருத்தருக்கும் விலங்கல்லேண்டு தான் அர்த்தம். செலக்ட் ஆகும் சார். செலக்ட் ஆகும். நீல உங்களோட ஆன்சர் என்ன மாதிரி? செலக்ட் ஆகுமா செலக்ட் ஆகாதா? ஒருத்தர் செலக்ட் ஆகும்னு சொல்லிட்டேன். சாரி, விலங்கல்ல கேள்வி விலங்கல்ல. ரைட், கேள்வி விலங்கல்ல. பாருங்கள், முதலாவது தரப்பட்டி கீரை சூத்திரத்தை பாருங்க. இங்கே ஈக்குவல் மெக்ஸ். ரைட், மெக்ஸண்டை நாங்கள் படிச்சு இப்போ தான் படித்தோம். மெக்ஸ் வேல்யூ அதிகூடிய பெருமதியுடைய தரவை வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ ஈக்குவல் மெக்ஸ். ரைட், உதாரணத்துக்கு நான் இந்த D1ல் இந்த ஃபார்முலா இன்செர்ட் பண்ணுறேன். அப்போ A1 என்ற செல் வந்து செலக்ட் பண்ணப்படுது. ரைட், A1 இது செலக்ட். ரைட், கமா B2 இது வந்து தரப்பட்டு. அதே மாதிரி மறுகளும் கமா C1 இப்படி என்று ஒரு சமன்பாடு. ரைட், சூத்திரம் தரப்பட்டா. ரைட், என்ற கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ இந்த B1ம் அதே மாதிரி A2வும் இந்த C2வும் வந்து ஒட்டோவா செலக்ட் ஆகுமா செலக்ட் ஆகாதா? செலக்ட் ஆகும். அப்படியா? ரைட், ரெண்டு பேருடைய ஆன்சர் வந்து பிழை. செலக்ட் ஆகாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். ரைட், இங்கே தரப்பட்டு எங்களுக்கு வந்து A1 கமா B2 உண்டு. ரைட், அப்போ A1 கமா B2 உண்டு சொல்லிக்கிறது வந்து ஒரு செல் ரேஞ்ச் அல்ல. செல் ரேஞ்ச் என்று சொன்னால் வந்து நான் கோலன் மார்க்கை பயன்படுத்தி குறிப்பிட்டிருப்போம். ரைட், உதாரணத்துக்கு ஈக்குவல் மேக்ஸ் அடிச்சு ப்ராக்கெட் ஓப்பன் A1 ரைட் டு C1 அடித்தா தான் C1 அடித்தா வந்து A1 டு C1. ரைட், எக்ஸில் பார்க்கலும் இந்த A1ம் அதே மாதிரி செலக்ட் பண்ணின C1 இதுவும். ரைட், இங்கே வரைக்கும் இந்த மூணும் வந்து செலக்ட் ஆகும். ரைட், இதுக்கு இடையில இருக்கிற ஏன்னா இது ஒரு செல் ரேஞ்ச் வீச்சு. ரைட், கோலோனால் குறிக்கப்பட்ட அது ஒரு வீச்சுன்னு சொன்னால் அங்கிருந்து அதுக்கு இடப்பட்ட அவ்வளவுமே செலக்ட் ஆகும். உதாரணத்துக்கு A1. ரைட், நான் செல் ரேஞ்ச் என்ன மட்டும் அடிக்கிறேன், ஈக்குவல் மெக்ஸ். ரைட், A1 டு ரைட் C3 என்று அடிக்கிறேன். C3 பார்க்கலும் எங்களுக்கு C3 என்டர் பண்ண போகலே C3க்கு இடப்பட்ட அவ்வளவுமே செலக்ட் ஆகின. ரைட், A1 என்றா இது தான், அது மாதிரி C3 என்றா இது தான். பட் பார்க்கலும் எங்களுக்கு இங்கே இடப்பட்ட B1 அதே மாதிரி C1 அதே மாதிரி C2 B2 அதே மாதிரி A2 A3 B3. இந்த அதாவது இந்த 7 பாக்ஸும் வந்து ஒட்டோவா செலக்ட் ஆகிறத பார்க்கலும் அது வந்து செல் ரேஞ்ச் கல வீச்சு என்ற காரணத்தால். ஆனால் இங்கே வந்து தரப்பட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது.
A1 கமா A1 கமாண்டா A1 ரைட். அது பிறகு கமா போட்டோம்னு சொன்னால் A1 மட்டும்தான், அடுத்து வேறவா A1 B2 A1 செலக்ட் பண்ணு ரைட். அது பிறகு B2 தனியாக செலக்ட் பண்ணு ரைட். A1 B1 வந்து நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறேன். ஈக்குவல் சம்மன் அடிக்கிறேன். A1 கமா B2 ரைட். B2 அதே மாதிரி C1 தானே கேட்டிக்கிற C1 இங்கே பார்க்கல இப்படி சார்ஃப் அடித்தா வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக செலக்ட் பண்ண பட்டிக்கும். அதே நான் இங்கே B2 கடையில் கோலோன் மார்க் போட்டோம்னு சொன்னால் இது செட் அப்படியே செலக்ட் ஆகும். இந்த விஷயம் கிளியரா இப்போ கமா வந்தால் வித்தியாசம், கோலோன் வந்தால் அதுக்கு இடப்பட்ட அவ்வளவுமே செலக்ட் பண்ணப்பட வேண்டியது. கிளியரா? ஒத்தரு கிளியர், மற்ற ஜக்கியா நீங்கள் கிளியரா? ரெண்டு பேரும் இது பண்ணுங்க. ரைட் ஓகே. அடுத்த விஷயத்தை நான் போகிறேன், மிச்சம் டைம் வேஸ்ட் பண்ணேல, இப்படி கொஞ்சம் டைம் குறவு தானே. ரைட். ஓ எஸ் சொல்லுங்க. சவுண்ட் எல்லாம் படிச்சுட்டேன். சாரி, இதெல்லாம் படிச்சிட்டா? நான் லாஸ்ட் கிளாஸில் இதெல்லாம் படித்தா மேக்ஸ் மின் எல்லாம். ரைட், இதைத்தான் நான் ஒருக்கா கேட்டேன், நீங்கள் ஒருத்தரும் பதில் சொல்லலை, அதை நான் விளங்கப்படுத்திட்டு போகிறேன். ரைட். பட் உங்களுக்கு என்ன சவுண்ட் கிளியர் இல்லாமல் இது டெக்ஸ்ட் போடலுமா உங்களுக்கு? ரைட். அப்போ நான் படித்தேன்னு சொன்னால் இந்த செயற்பாடை செஞ்சுட்டு ரைட் குயிக்காக இந்த செயற்பாடை செஞ்சுட்டு நாங்கள் வந்து இந்த கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணோம். ரைட். எனக்கும் படிச்சது வந்து ஞாபகம் கொண்டு இருந்ததான், ஆனால் யாரும் ரிப்ளை பண்ணலை. சரி. பாடசாலை ஒன்றில் தரம் சாரி நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்கலையா? ரைட். பாடசாலை ஒன்றில் தரம் 10 தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப பாடத்தினை கற்கும் 6 மாணவர்கள் 3 தவணைகளும் பெற்ற புள்ளிகள் உருவ 7.2 காட்டப்பட்டுள்ளது. அப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கோம். ஸோ நான் இதை வந்து டேட்டா ஷீட் அப்படியே நியூ ஷீட் ஒன்று எடுத்து என்ட்ரு பண்ணி விட்றேன். ரைட். முதலாவது தரப்பட்டிகை வந்து மாணவர்கள் என்ற நிரல், அதே மாதிரி ரைட். அப்போ நான் டெர்மினல் டைப் பண்ணியிருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். மாணவர்கள் அதே மாதிரி முதலாவது தவணை, இரண்டாவது தவணை, மூன்றாம் தவணை. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ஃபஸ்ட் டேர்ம், சரி செகண்ட் டேர்ம், அதே மாதிரி தேர்ட் டேர்ம். ரைட். ஸ்டூடெண்ட்டில் எங்களில் வந்து நாதன், அதே மாதிரி ஜெயந்தன், நியாஸ். ஸ்டூடெண்ட்டில் வந்து நாதன், அதே மாதிரி ஜெயந்தன், அதே மாதிரி நியாஸ், அதே மாதிரி குமாரி தேவி. அடுத்து நுஹ்லா அனுதரப்பட்டி.
முதலாம் தவணையில் புள்ளிகள் வந்து 57 45 57 45 89 அதே மாதிரி 71 60 42. செகண்ட் டைம் மார்க்ஸ் வந்து 79 57 ஏபி அதே மாதிரி 62 மாதிரி 70 58. மூன்றாம் தவணை புள்ளிகள் வந்து 66 அது மாதிரி 60 76 78 65 78 65 இது மாதிரி 67 இந்த புள்ளிகள் தரப்பட்டிக்கு. ரைட், நான் இப்போ கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி வந்து தரப்பட்டிக்கு சார்புகளை மாத்திரம் பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை தரும். அப்போ எங்களுக்கு வந்து கூட்டல் கழித்தல் வந்து டிரெக்டாக செய்யலாம், நாங்கள் சார்புகளை கட்டாயம் பயன்படுத்தணும். ரைட், சார்புன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், இந்த கவுண்ட் அதே மாதிரி மெக்ஸ் அதே மாதிரி மின் அதே மாதிரி எவரேஜ் அப்படியான விஷயங்கள் நாங்கள் வந்து கட்டாயம் பயன்படுத்தி தான் செய்யணும்னு சொல்லிக்கிறேன். ரைட், இப்போ இதுக்கு நான் ஒரு போர்டர் போட்டுக்கொள்கிறேன், ஆல் போர்டர். ரைட், ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து HM நாதன் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் மொத்தத்தினை அறிய E2 களத்தின் உட்படுத்த வேண்டிய சார்பினை குறிப்பிடுக. ரைட், நாதன் வந்து எங்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைமில் 57 அதே மாதிரி செகண்ட் டைமில் 79 அதே மாதிரி தேர்ட் டைமில் 66 பெற்றிருக்கு. ரைட், இவர் பெற்ற முழு புள்ளிகளுடைய மொத்தத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி E2 களம், E2 களம்னு சொன்னால் இது. ரைட், E2 களத்தினுள் உட்புகுத்த வேண்டிய சார்பை கேட்டிக்கு. ரைட், மொத்தம் காண்பதற்கான சார்பு எங்களுக்கு தெரியும், ஈக்குவல் சம். ரைட், இப்போ நாங்கள் என்னென்னத்தை செலக்ட் பண்ணணும், செல் ரேஞ்ச். யாராவது குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள், யார் ஆன்சர் பண்ணுறேன்னு பார்ப்போம். B2 எஸ், B2 ரைட், B2 கோலோன் அதே மாதிரி D2. ரைட், ப்ராக்கெட் க்ளோஸ் என்டர் பண்ணால் வந்து நாதண்ட டோட்டல் மார்க்ஸ் வந்து எங்களுக்கு பார்க்கலுமா இருக்கும். ரைட், ரெண்டாவது கேள்வி எங்கள்கிட்ட கேட்கப்பட்டிக்கு, இதுக்கான விடை வந்து ஜக்கியா நீங்கள் தான் சொல்லணும். ரெடி ஆகுங்க. டி ஜெயந்தன் பெற்றுக்கொண்ட புள்ளிகள். ரைட், டி ஜெயந்தன் ஹியர் ஜெயந்தன் A3 களத்தில் காணலும். டி ஜெயந்தன் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் சராசரியினை அறிய E3 களத்தினுள் உட்புகுத்த வேண்டிய சார்பு. ரைட், டோட்டல் வரையில E3 களம் இதுக்குள்ள எங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஜெயந்தன் பெற்றுக்கொண்ட சராசரி. ரைட், அதை அறியறதுக்கான சார்பை பயன்படுத்தின சூத்திரத்தை கேட்டிக்கிறேன். ஜக்கியா நீங்கள் குயிக்காக சொல்லுங்கள், இந்த சூத்திரம் எப்படி வரணும். ரைட், நிகில் அவங்களே சொல்லலாமா, யாரோ சொன்னா ஓகே. ரைட், B3 D3ன்னு சொல்லிக்கிறீங்க. ரைட், B3 D3க்கு முந்தி வர வேண்டிய சார்பு எங்களுக்கு தெரியும். சராசரி காணுக்கான சார்பு என்னென்னு சொன்னால் ஈக்குவல் அதே மாதிரி எவரேஜ் ப்ராக்கெட் ஓப்பன் அதே மாதிரி நீங்கள் சொன்ன ஆன்சர் நினைக்கிறேன் B3 கோலோன் D3. ரைட், செலக்ட் பண்ணி எவரேஜ் கொடுத்தா எங்களோட எவரேஜ் வந்து 57 சொல்லி வருது. எனக்கு வந்து தசத்தில் வேணுமென்னு சொன்னால் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள இயலும் டெசிமலை. ரைட், 57.0. ரைட், அப்போ 57 தான் அர்த்தம். மூன்றாவது கேள்வி முதலாம் தவணையில் பெற்றுக்கொண்ட அதிகூடிய புள்ளியினை அறிந்து கொள்வதற்கென B8 களத்தினுள். எங்க B8? ரைட், திஸ் இஸ் B8 களத்தின் உட்புகுத்த வேண்டிய சார்பினை குறிப்பிடுக. ரைட், B8 களத்தில் என்ன சார்பை உட்புகுத்தணும், முதலாம் தவணையில் பெற்றுக்கொண்ட அதிகூடிய புள்ளி எதென்று பெற்றுக்கொள்ளணுமா. இந்த சார்பை சொல்லுங்களே யாராவது. எஸ் சமன், எஸ் மேக்ஸ், bracket open and B7. B2 cell range B2 into B7. Right, bracket close, enter. Right,
இந்த முதலாம் தவணையில் பெற்றுக்கொண்ட புள்ளிகளில் வந்து அதிகூடிய புள்ளி வந்து 89 வந்து எங்களுக்கு ஆன்சராக தந்தீங்க. எங்களுக்கு கண்ணால் பார்த்தாலும் மெனுவலாக தெரிஞ்சு கொள்ளையிலும். பட் நிறைய தரவுகள் தரப்படும் போது கஷ்டம். அதால் நாங்கள் ஃபார்முலா சார்ஃபை பயன்படுத்தி பார்த்தோம். ரைட். அடுத்து கேட்கப்பட்ட கேள்வி வந்து இரண்டாம் தவணை பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை அறிந்து கொள்ள C8 களத்தையும் உட்புகுத்த வேண்டிய சார்பு. ரைட். இந்த விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட பேசினேன். ரைட். இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? சார்பு என்ன வரும்?